யூனிட் 1 கொஸ்டின் கிரைட்டீரியா ஃபார் ஸ்டோன் செலெக்ஷன் அப்படின்னா என்ன ரீசனுக்காக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோனை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்குது. கிரானைட் அண்ட் சாண்ட்ஸ்டோன், கிரானைட் இருக்குது, ஜெனிஸ், அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். இப்போ இது மட்டும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு 3 எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிரானைட் அண்ட் சாண்ட்ஸ்டோனுங்கிறது எங்கெங்கே வந்துட்டு விண்ட் அதிகமாக இருக்கும், விண்டுக்கு அதிக விண்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, அந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணலாம் சாண்ட்ஸ்டோனையும் கிரானைட்டையும் சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன, அதோட ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. சரிங்களா. அடுத்தது சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலாக நம்ம கீழே ஃபவுண்டேஷனுக்கு சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறோம். ரீசன் வந்துட்டு ஹார்டும் டியூரபிள்னா லாங் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரானைட் அண்ட் ஜெனிஸ் வந்துட்டு ஃபார் ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க் சச்சஸ் டாக்ஸ், பிரிட்ஜஸ், லைட்டோஸ். டாக்ஸ்னால் வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா கடலில் வந்துட்டு போட்டை வந்துட்டு கட்டி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் டாக்ஸு. அதே பிரிட்ஜஸ், லைட் ஹவுஸ், அந்த மாதிரி ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு ஜெனிஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு ஸ்ட்ராங், டியூரபிள், கேபிள் ஆஃப் ரெசிஸ்டிங் த்ரஸ்ட். சரிங்களா. த்ரஸ்ட்னா என்னென்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். நம்ம இஎம்ல ரியாக்ஷன் இப்படி போதெல்லாம் வெர்டிகல் ஃபோர்ஸு. த்ரஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஹரிசாண்டலில் வர்ற ஃபோர்ஸு. இப்போ சீல வந்துட்டு வாட்டர் அதிகமாக இருக்கும், வாட்டர் வந்துட்டு அலையடிக்கும் போது டேரெக்டாக ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நிறைய அப்ளை ஆகும். சரிங்களா. அதை வந்துட்டு த்ரஸ்ட் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸுக்கு தான் வந்துட்டு ஜெனிஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து 4வது டைப்பு காம்பேக்ட் சாண்ட்ஸ்டோன். இதோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். அதனால் பில்டிங் வந்துட்டு எங்கெங்கே ஃபயர் பக்கத்தில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது சிவகாசி அந்த மாதிரி சைடு யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து கிரானைட் அண்ட் காம்பேக்ட் சாண்ட்ஸ்டோன். பில்டிங்கின் அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆசிட் அண்ட் ஸ்மோக் ப்ரூஃபாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு ஸ்மோக் நிறையா வந்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கிரானைட் அண்ட் பசால்ட். அது என்னன்னா ஹார்ட், டஃப் அண்ட் அப்ராசிவ் ரெசிஸ்டன்ட். அப்ராசிவ் ரெசிஸ்டன்ட்னா நமக்கு வந்துட்டு ரோடு, மெட்டல் அண்ட் ரயில்வே பேலஸ்ட் இப்போ வந்துட்டு இது மேலே நம்ம வந்துட்டு ரோடில் வந்துட்டு நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது அந்த ஜல்லி வந்துட்டு கொஞ்சம் தேய்மானம், ரொம்ப தேய்மானம் ஆகாது. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு எம்முக்கு தான் ரெடியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்ராசிவ்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கிரானைட் அண்ட் பசால்ட்டை வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாப்ஸ் ஆஃப் மார்பிள் அண்ட் ஸ்லேட். இதனோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண அலோவ் பண்ணாது. அடுத்தது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கும், அது ஈஸியாக கட் பண்ண முடியும் சின்ன சின்ன பீஸாக. அதனால் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு லைம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஹீட் பண்ணும்போது உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா லைம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சுண்ணாம்புகள் வந்துட்டு லைம் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு அயன் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். இது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க.